ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு இந்த மாதம் வந்து பிறந்துருது. கார்த்திகை மாதம் பிறந்துருது. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி தான் சொல்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாய் 2-7 கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது புதன், பாக்கியஸ்தான அதிபதி புதனும் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. லாபஸ்தான அதிபதி 11ஆம் இடம்ங்கிறதா லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு சூரியன், அவரும் 2ஆம் இடத்துக்கு வராரு. அது போக வந்து நீச்சத்திலேருந்து வராரு. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், அவரும் 2ஆம் இடத்துல வராரு. அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம், நமக்கு வரக்கூடிய வருமானங்களை குறிக்கக்கூடியது. தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கனால நல்ல நிரந்தரமான வருமானம், காசு பணம் பல வகைகள்லேருந்து வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 11 கூடையவர் 2ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக உங்களுக்கு நீச்சத்தில் இருந்தார். நீச்சத்திலிருந்து இப்போ வந்து என்ன ஆகிறாரு, 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால நல்ல வருமானம். சூரியனாலே வளர்ச்சி, அதே மாதிரி நிரந்தரமான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. அப்போது நிரந்தரமானது, காசு பணங்கள்ல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இந்த கார்த்திகை மாதமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான மாதம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவாகவே 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும். அதனால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது என்னென்னா கூடுதலாக கவனம் இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது. அதே மாதிரி இந்த பணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில், அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா யோசித்து பண்ணணும். அப்படிங்கிறதுக்குள்ளே அது போயிடும். அதனால் பணம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டம், அதை பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதிலெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் இந்த மாதம் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவது உறுதிங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழிலில் வந்து நல்ல வருமானம், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 6ஆம் இடத்துல போயிடுறாரு. இவ்வளோ நாளாக குரு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அதிசாரம் முடிஞ்சு வக்ரமாகி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு. அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானது. இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு. சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் அலைச்சல்கள் அந்த மாதிரி இருக்கும். மாதத்தில் வந்து இந்த கார்த்திகை மாதம் வருது இல்லைங்களா, அதில் ஒரு நாள் மட்டும் ஒருத்தருக்கு அன்னதானமாக கொடுங்க. ஏதாவது சாப்பாடு வாங்கி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வாங்கி சாப்பாடு கொடுங்க. ஏன்னா இந்த இன்கம் வரதில் தடைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த அன்னதானம் கொடுக்கறதுனால அந்த தோஷம் வந்து விலகும். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு காசு பணம் வரணும், குடும்பத்தில் நல்ல மனமகிழ்ச்சி, நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா அனுமான் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதனாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னா கலியுக வரதன் ஐயப்பன் அவர்கள் தான். அதனால ஐயப்பனை வந்து நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு சிலர்லாம் விரதம் இருந்து மாலை போடுவீங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த மாதம் வந்து ஐயப்பனை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஒரு முறையாவது வந்து நீங்கள் ஐயப்பனை வணங்கிருங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் வணங்குங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல பலமாக இருக்கார். அதோடைய திரிகோணத்தில் சனி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதம் மட்டும் வணங்கிருங்க. காசு பணத்தில் தடைகளே உங்களுக்கு வராது. உத்தியோக ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் நினச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி உத்தியோகம் மூலிமா நிறையா பேத்துக்கு வருமானம் அப்படிங்கிறது உயரும். நல்ல வருமானம், சைடு இன்கம் இந்த மாதிரி வரத்துக்கு, அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. கூடுதலாக என்னென்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் குறை சொல்கிறத விட்டுருங்க. பொதுவாக அப்படி சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்க. தயவுசெய்து வெளியில் சொல்லும்போது உங்களுடைய பேர் தான் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லாத விஷயத்தையும் சேர்த்து சொன்னதாக சொல்லிடுவாங்க. திரித்து சொல்லக்கூடிய நபர்கள் தான் உங்கள் கூடயே இருப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க.
ஏன்னா, அஷ்டமத்த வந்து கிரகம் பாக்குது. அதனால தேவையில்லாத அவமானங்களோ, இல்லாத மன சங்கடங்களும் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் உங்களுக்கு உறுதியாக தேவை. அதே மாதிரி ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வர செய்யும். அதே மாரி அஷ்டமத்த கிரகங்கள் பார்க்கும்போது, ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன் இந்த மாரி சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள் வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். அதே நேரத்தில 2ஆம் இடத்துல கிரகம் இருந்தா காசு பணம் வரும்னு சொல்லியிருக்கேன். நெறைய பேருக்கு வந்து பினாமி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எலக்ஷன் டைமு அதனால உங்க பேர்ல சொத்து வரதுக்கு உண்டானது, பெரிய நபர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அவங்களுடைய சொத்துக்கள மாத்தி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி பினாமி சொத்துக்கள், உயில் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த உயில் சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு இந்த மாத அமைப்புகள் இருக்கு. அதனால நீங்க இறை வழிபாடும், குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல வந்து நல்ல ஆர்வம், சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே மாரி படிப்புல நல்ல மதிப்பெண்கள எடுத்து தேர்ச்சி பெறதுக்கு உண்டானது, போட்டித் தேர்வுகள வெற்றி பெறது இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கிறது, இந்த கேம்பஸ்லயே செலக்ட் ஆகுறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. இந்த கவர்மெண்ட் இது எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கூட இந்த போட்டித் தேர்வுகள்ல வந்து நீங்க வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாவே 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்குலாம் திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, லவ் மேரேஜ் ஆகுறது. அதே மாரி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல நெறைய கிரகங்கள் இருக்கனால, குடும்பத்துல சிறு சிறு சண்டை சச்சரவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ இருக்கும். ஆனா, அது அப்படியே மறைஞ்சிரும். வந்த மேனிக்கே அது வந்து மறையறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா வரத்தான் செய்யும். ஏன்னா 2ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கும்போது, வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால, அதுல செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கனால, வார்த்தைகள நிதானமா விடணும். ஏன்னா செவ்வாய் வந்து என்னன்னா, உங்களுக்கு 7 குடைவரு. அவரே 2ஆம் அதிபதியும் கூட. அப்போ கணவன் மனைவி இடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனா அது வந்து சமாதானமாகக்கூடிய அமைப்புகள்ல தான் இருக்கு. பொதுவாவே ரொம்ப ரொம்ப வார்த்தைகள விடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமத்த வந்து எப்பல்லாம் கிரகங்கள் பாக்குதோ, அந்த டைம்ல நம்மளுடைய இத அறியாமயே என்ன செய்வாங்க அப்டின்னா, அவங்களுடைய விஷயங்கள புரிஞ்சுக்காமயே திடீர்னு ஒரு வார்த்தைய பெரிய வார்த்தைய விட்டுருவாங்க. அது காலத்துக்கும் மறக்காது. அதாவது ஒரு அடி அடிச்சுட்டா அது மறந்துரும். ஆனா வார்த்தைய விட்டுட்டா அது மறையவே மறையாது. எப்பவுமே சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால குடும்பஸ்தானங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் நெறைய டைம் சொன்னது தான். 2, 7 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம். ஸோ, அதனால உத்தியோகம், வேலை, தொழிலு இந்த மாரி இருக்கும்போது குடும்பத்தில எப்பவுமே பிரச்சனை. உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி சொல்றது தான். ஆனாலும் நீங்க சம்பாரிக்கிறது, நீங்க உங்களுடைய தொழில் மூலியமா வரக்கூடிய வருமானங்கள், நீங்க எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுனாலும் அந்த காசு, பணம் இது எல்லாம் எங்க வருதுன்னா குடும்பத்துக்கு தான். ஸோ, நீங்க வெளியில போய் அப்படியே இருந்துற முடியாது. சம்பாரிச்சு இது பண்ணிட்டு பணத்த மட்டும் வச்சுக்கணும் போ முடியாது. ஸோ நீங்க எங்க போனாலும் வீட்டுக்கு, குடும்பத்துக்குன்னு வந்து தான் ஆகணும். உங்களுடைய கணவனோ, மனைவியிடையோ சிறு சிறு நல்ல வார்த்தைகள பேசி சுமூகமான உறவுகள ஏற்படுத்திக்கங்க. அதுதான் நல்லது. தப்பு உங்க பேர்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடியது வந்து வெளியில முகம் தெரியாத ஆள்கிட்டலாம் வந்து நம்ம பணிவா பேசுறோம். ஒரு தொழில் ரீதியாவோ, அல்லது உத்தியோக ரீதியாவோ நம்ம வந்து அவங்க நம்மள வந்து சத்தம் போட்டா கூட, அதாவது திட்டுனா கூட, அல்லது வந்து கேள்வி கேட்டா கூட எவ்வளோ ஒரு பொலைட்டா சொல்றோமோ, அதே மாரி தான் குடும்ப நபர்கள்கிட்டயும் பண்ணணும். நேரம், காலம் சரியில்ல அப்டின்னா, நமக்கு உறுதுணையா வந்து நிக்கக்கூடியவங்க குடும்ப நபர்கள் தான். ஸோ அவங்க கிட்ட பொலைட்டா பேசுறது, ஒரு அன்பா, கனிவா, அக்கறையா பேசுறது, இது வந்து தவறுகள் கிடையாது. ஸோ இத எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள ஃபாலோ பண்ணா, இந்த மாசத்துல உங்களுக்கு பெரும் துயரம் அப்டிங்கிறது வராது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போணும். அதே மாரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க. ஏதாவது சின்னதா ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வந்து தாயாருடைய சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. தாயார் வழி சொத்துக்கள் ஏதாவது நிலுவைகள், ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா, அது இந்த மாசம் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா திடீர் திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள். ஏன்னா, குரு பாக்கியஸ்தானத்துக்கு மறுபடியும் வக்ரமா போறாரு. ஏற்கனவே பேசி நின்ன திருமணம் திடீர்னு திருமணம் ஆகுறது, பதிவு திருமணம் ஆகுறது, அந்த மாரி அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு.
சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. 2 கூடைய இது செவ்வாய் வந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. குருவும் 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, நெறைய பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம். நீங்க நினைக்கக்கூடியது, விரும்பக்கூடியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல இது ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிங்க. நெறைய எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு வரும். காசு, பணமும் வரும், பேரும் புகழும் வரும். நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் நீங்க வந்து நிதானமா யோசிச்சு என்னென்ன செய்யணுங்கிறதையும், எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்க. எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஸ்பேஸ் உருவாகும். ஒரு இது வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியா போய் பதிவீங்க. இப்போ மக்கள் வந்து உங்களையே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஒரு பொதுவாவே ஒரு கலைஞருக்கு வந்து மக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கலைஞரா இருக்கணும்னு நினைப்பீங்களே, அதெல்லாம் இந்த வாட்டி வரும். பாராட்டுகள் குவியும் உங்களுக்கு. காசு, பணம் எந்த அளவுக்கு வருமோ, அதே அளவுல உங்களுக்கு பாராட்டுகள், விருதுகள்லாம் குவியக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நெறைய நபர்களுடைய தொடர்புகள், அதே மாரி காசு, பணம் சம்பாரிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய இது நன்மதிப்ப பெறுறது, அவங்களுடைய பாராட்டுகள வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. புதுசா கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா காசு பணம் வர்றது, இந்த மாரி நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய காசு பணம் பார்க்கலாம். புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, நீங்களா ஓனா பிசினஸ் ரெடி பண்ணி, அது மூலியமா நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. புதுசா நெறைய பேர் வந்து வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. 2ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கு. நெகட்டிவா இருந்தாலும் நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிறது, இதுவரைக்கும் இருந்த நெகட்டிவ் ஃப்ரேம்லாம் மாறி பாசிட்டிவான மாறுறது, மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே துலா ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து நல்ல ஒரு ஜாக்பாட்டான மாதம் தான். ஏன்னா நெறைய வருமானம், காசு பணம் கிடைக்கக்கூடியது தான். காசு பணம் வந்தாலே பல பிரச்சனைகள நம்ம நிவர்த்தி பண்ணிறலாம். அப்புறம் நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் கிடைச்சிரும். மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாய் வார்த்தைகளாலயும், நம்மளுடைய செயல்முறை அணுகுமுறையினாலயும் மாத்திக்கலாம். எல்லா விஷயங்களையுமே மாத்த முடியும். துலா ராசிக்கு இவ்வளோ நாள் இருந்த கஷ்டகாலம்லாம் போயி, இனிமேல் வந்து அடுத்தடுத்து நல்ல காலங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால தயாராக இருந்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.